2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்து போய்கிட்டு இருக்குது. தேர்தல் பிரச்சாரம் அதிகமாக போயிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து கோவில்பேட்டை சட்டமன்றத்தில் திமுக சார்பில் போடக்கூடிய திமுக வேட்பாளர் கருணாநிதி அவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் ஏற்கனவே நகர்மன்ற உறுப்பினர், நகர்மன்ற தலைவர் அப்படிங்கிற உள்ளாட்சி பிரதிநிதியாக இருந்திருக்கீங்க. அதுக்கான தேர்தல் செஞ்சிருக்கீங்க. இப்போதைக்கு சட்டமன்ற தேர்தலை களங்காண்கிறீங்க. எப்படி இருக்குது இந்த தேர்தல் களம் உங்களுக்கு நல்ல ஒரு களமாக இருக்குது. இப்போ இந்த தெருவில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, 99% வேலை முடிச்சிட்டேன். அந்த மாதிரி நகராட்சியில் ஃபுல்லாகவே வேலையை முடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி தண்ணி பிரச்சனை மாதிரி சட்டமன்றத்தில் இருக்குது, எல்லா தொகுதியிலும் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணதுக்காக தான் முதல் வேலையாக தான் என்னுடைய வேலை. நல்ல மக்கள் வரவேற்புக்கு அமோகமாக இருக்குது. என்னோட தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வரவேற்பு ரொம்ப, அவர் பெண்களுக்கு செய்யக்கூடிய சாதனைகள் எண்ணற்ற இருக்குது. அதனால் அதற்கான ஆதரவே ஓவராக இருக்குது. நிச்சயமாக இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போது முதல்வர் சொல்லக்கூடியது வந்து எங்களுடைய தேர்தலுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திமுக தேர்தலுக்கு கதாநாயகன்பாங்க, இந்த தடவை சூப்பர் ஸ்டார் இருக்காரு. இப்போ நீங்களும் பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய சொல்லிகிட்டே வரீங்க. இது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு ஏற்பட்டிருக்கா? ஆமாம், அதனால தான் சொல்கிறோம். அதாவது திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்தா நிறைவேற்றும், அது உண்மையான ஒரு தேர்தல் அறிக்கை. அதனால தான் அதுக்கு வரவேற்பு. மற்றவங்க சொல்லி நடக்காது, அதனால் சொல்கிறோம். நிச்சயம். இப்போ நீங்கள் இந்த கோவில்பேட்டை களங்காண்கிறீங்க. இங்கே ஏற்கனவே 3 முறை வெற்றி பெற்றவர், ஒரு தடவை அமைச்சர் இருந்த அதிமுக இந்த முன்னாள் அமைச்சர் கடம்பராஜ் இருக்கார். அவரை எதிர்கொள்வது உங்களுக்கு சிரமம் இருக்கா? மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது அவர் அண்ணாச்சி பெரியவர், வயசுக்கு மூத்தவர், அவ்வளோதான். களம்ங்கிறது சாதாரணமாக தான். அவங்களாம் திமுகவை ரொம்ப லேசாக அவங்க நாங்கள் செய்யக்கூடிய வாய்ப்போடு இருக்கோம். இப்போ நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே நகர்மன்ற தலைவராக இருந்திருக்கீங்க. நம்ம இதெல்லாம் செய்ய முடியல, இப்போ எம்எல்ஏ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற திட்டங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க? இன்னும் ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்தால் தான் எல்லாம் வாங்க முடியும். இது எல்லாம் நடப்பு. அதனால் ஏகப்பட்ட கொள்கையோடு உட்காந்துருக்கேன். வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய திட்டங்களை என்னென்ன செய்யணுங்கிறது ஒரு பிளானோடு இருக்கும். இப்போ நாங்கள் உள்ளாட்சியில் எல்லாமே நாங்கள் தான் இருந்தோம், எல்லா திமுக தான் இருந்தோம். அடிப்படை வேலையை பூரா பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னும் குழந்தைகளுக்கு வேலைக்கு வாய்ப்பு, அடுத்து கல்லூரி இதுகளுக்கெல்லாம் வாய்ப்பு உருவாக்குறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். அது கோரிக்கையோடு வச்சுருக்கோம் நாங்கள் தேர்தல் அறிக்கையில். இப்போ இந்த தொகுதியில் திமுக எதிர்க்கு வெற்றி பெற்றதில்லை அப்படிங்கிற ஒரு சரித்திரம் இருக்குது. அதை மாற்றணும் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற இதெல்லாம் செய்யலை, நாங்கள் இதெல்லாம் செய்வோம், இந்த தொகுதி நாங்கள் திமுக வசம் கொண்டு வருவோன்னு எதை முன்வைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் பார்த்தீங்களா, நேற்று கனிமொழி இயக்க போயிடுச்சுல்ல, தலைவர் பேர் கொண்டு நான் தலைவர் தோக்காத மாதிரி நான் அவர் பேரை காப்பாற்ற தோக்க மாட்டோம், ஜெயிப்போம். நிச்சயமாக. என்னென்ன திட்டங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு இந்த தொகுதிக்கு முதல்ல குடிநீர் தாங்க. அதாவது அடிப்படை வேலை குடிநீர், வார்கால் வசதி, சுகாதாரம், அடுத்து தெருவிளக்கு, இதுதான் முதல்ல. அது பிறகு மற்றதெல்லாம் சரிதானே. நன்றி, வணக்கம் ஐயா.